Okay, 7th sum பாருங்க. Find the area of the irregular polygon shaped field given below. அது கீழே கொடுத்திருக்கிற ஒரு ஃபிகர் வந்து என்னன்னா irregular polygon. irregular polygon என்னது? அதாவது சைட்ஸ் ஆங்கிள்ஸ் எதுவுமே ஈக்குவலாக இருக்காதது, அதுக்கு பேர் irregular polygon. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷேப் இருக்குன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்ன ஷேப் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? ஃபஸ்ட் ட்ரையாங்கிள். இங்கே இருக்கிறது வந்து ஒரு ட்ரெபேசியம் செகண்ட் ஷேப். இங்கே இருக்கிறது என்னது? இது ஒரு ட்ரையாங்கிள் தேர்டு. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபோர்த். இங்கே ஃபிஃப்த்து ஒன் இது ஒரு ட்ரையாங்கிள். டோட்டலாக 5 ஷேப் சேர்ந்து ஒரு irregular polygon இருக்குது. சரியா? இப்போ என்னென்னா இந்த irregular polygon ஷேப்போட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏரியா தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா, ட்ரெபேசியத்தோட ஏரியா, நெக்ஸ்ட்டு தேர்டு ட்ரையாங்கிளோட ஏரியா, ஃபோர்த்து ஃபிஃப்த் ட்ரையாங்கிளோட ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு இந்த irregular polygonோட ஏரியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபார்முலானா ஆஃப் இன்ட்டு BH. இப்போ பார்த்தா இது பேஸு, இது ஹைட் ரெண்டுமே இருக்குது இந்த ட்ரையாங்கிளுக்கு. இந்த ட்ரெபேசியத்துக்கு பாருங்கள், ட்ரெபேசியத்துக்கு ஆஃப் H இன்ட்டு A + B ஃபார்முலா. இப்போ இங்கே ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஹைட்டுங்கிறது இந்த ரெண்டும் சேர்த்து ஃபுல்லாக சேர்த்து தான் ஹைட்டு. இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது. அப்புறம் 8 + 10 வருது 18 மீட்டர். அப்புறம் இந்த ட்ரெபேசியோட ஹைட்டுங்கிறது இது ஃபுல்லாக சேர்ந்தது. இப்போ 10ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 18. இப்போ இதுக்கு எல்லாமே இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்குன்னு பார்த்தா ஆஃப் BH. இப்போ பேஸும் இருக்குது, ஹைட்டும் இருக்குது, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பாருங்களே, இதுக்கு இது என்னது? இது வந்து ஹைட் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் ஆஃப் BH தான், நம்மளுக்கு ஹைட் இருக்குது. பேஸ்னால் இங்கே 10 இருக்குது, இது வரைக்கும் இந்த 10, இதுக்குள்ளே இது வரைக்கும் வந்து 5. ஸோ 10 + 5 என்னது? 15. இப்போ என்ன வரும்? பேஸ் வந்து 15 மீட்டர் வரும். சரியா? இது ஃபுல்லாக சேர்ந்தது பேஸ். அப்போ இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்கா, டோட்டலாக 15 மீட்டர். இப்போ இங்கே பாருங்கள், அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா ஆஃப் BH தான். உங்களுக்கு ஹைட் வந்து 8ன்னு தெரிஞ்சிடும். பேஸ் வருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் 6, இதுலேருந்து இது வரைக்கும் 8. இப்போ 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? டோட்டலாக 14 வரும். 14 மீட்டர் தான் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ். இப்போ இதை யூனிட்டில் நம்ம பிக்சரை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? ரைட் பண்ண போகிறோம். இப்போ ஏரியா ஆஃப் த irregular polygon ஃபீல்டுனா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ட்ரெபேசியம் செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தேர்ட் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ஃபோர்த் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ஃபிஃப்த் ட்ரையாங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா ஆஃப் த irregular polygonோட ஃபீல்டு கிடச்சிரும். சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆஃப் BH, ஏரியா ஆஃப் த ட்ரெபேசியம் ஆஃப் இன்ட்டு H இன்ட்டு A + B. மற்ற எல்லாமே ட்ரையாங்கிள் ஆஃப் இன்ட்டு BH. இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? கவனமாக பிக்சரை பார்த்து மெஷர்மெண்ட் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வந்து ரைட் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு BH. இதில் எனக்கு பேஸ் வந்து என்னன்னா 6, H என்னது? இங்கே இருக்கிறது 3. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் முடிச்சிட்டோமா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஃபினிஷ்டு. செகண்ட் என்னது? ட்ரெபேசியம். இந்த ட்ரெபேசியம் எடுத்துக்கோங்க. ட்ரெபேசிக் ஃபார்முலா என்னது? ஆஃப் இன்ட்டு ஹைட்டு. ஹைட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கு, இது ஃபுல்லாக சேர்ந்து தானே. அப்புறம் 18 இன்ட்டு A + Bயா. இங்கே A வந்து 3, இங்கே B வந்து 8. ஸோ என்னது? 3 + 8. இப்போ நம்ம செகண்டு முடிச்சாச்சு. அடுத்தது தேர்ட் பிக்சர்ஸ்க்கு வரலாம். தேர்ட் ட்ரையாங்கிள், இதுக்கு என்னது? அதே ஃபார்முலா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட். இதில் எது பேஸு? இது பேஸ் 5, ஹைட்டு 8. 5 இன்ட்டு 8. இப்போ தேர்ட் ஒன்று முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது? ஃபோர்த் ட்ரையாங்கிள். இதுக்கு ஃபார்முலா ஆஃப் BH, ஆஃப் இன்ட்டு பேஸ். பேஸுங்கிறது இது ஃபுல்லாக சேர்ந்தது நான் சொன்னேன் 15. ஹைட்டுங்கிறது என்னது? இந்த 8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஃப்த்து ட்ரையாங்கிள், இதுக்கு ஃபார்முலா ஆஃப் BH தான். ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 6, 8 ரெண்டு சேர்த்தது 14. ஹைட் வந்து ரெண்டுக்குமே சேம் ட்ரையாங்கிள் ஹைட் வந்து 8 தான். இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? சால்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது நான் கேன்சல் பண்ண போகிறேன். 1 டைம் வரும், இங்கே 3 2s வரும். பேலன்ஸ் என்ன எனக்கு? 3 3s 9. ஃபஸ்ட் ஒன் முடிச்சாச்சு. செகண்ட் ஒன் பாருங்கள், இப்போ இங்கே 1 டைம் வரும், இங்கே 9 2s வரும். பேலன்ஸ் என்ன இருக்குது? 9 இன்ட்டு உள்ள ப்ராக்கெட்டில் ஆட் பண்ணோம்னா 11. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், இது 1 டைம், இது 4 டைம் வரும். இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 20.
தேர்ட் ஒன் ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், இது 1 டைம் வரும், இது 4 டைம். இப்போ 15 இன்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 15 இன்ட்டு 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்று பார்க்கணும், இது 1 டைம் வரும், இது 4 டைம் வரும். ஸோ என்ன வரும் பேலன்ஸ் நம்மளுக்கு 14 இன்ட்டு 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 9 அப்படியே எழுதுங்க. ப்ளஸ் 9 11s are 99 ப்ளஸ் 20 எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 15 இன்ட்டு 4 60 வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 14 இன்ட்டு 4. 14 இன்ட்டு 4 என்ன வரும், 10 4s are 40, 4 4s are 16. ஸோ 56 வரும். இப்போ எனக்கு இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா இந்த irregular பாலிகளோட நம்மளுக்கு ஏரியா கிடச்சிடும். ஃபுல்லாக ஆட் பண்ணலாமா? 9 99 20 60 56 இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 18 ப்ளஸ் 6 24க்கு 4 பேலன்ஸ் 2 11 13 19 24. ஸோ ஆன்சர் என்ன வருது, 244 ஸ்கொயர் மீட்டர். இது எதோட ஏரியா, irregular பாலிகனோட ஏரியா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது. ஆனால் பிக்சர்ஸில் நிறைய யூனிட் இருக்கும், மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்கள் பொறுமையாக கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக என்ன பண்ணணும், நீங்கள் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இதே சம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு மெயின் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். இது வரைக்கும் 7 சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்ட 2.2ல் மேக்ஸிமம் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சிருப்பீங்க, ½ இன்ட்டு BH தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரெபேசியத்தோட ஃபார்முலா அதிகமாக வருது, ½ இன்ட்டு A+B. ஓகேவா? மேக்ஸிமம் எந்த ஃபார்முலா அதிகமாக வருது நல்லா அது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்ட்ரடக்ஷனில் ஈஸியாக நான் ஃபார்முலா போட்டிருப்பேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நான் 2.1 2.2 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபுல்லாக என்ன பண்ணணும், என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு புரியலைன்னா இது கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நான் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.